ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th வந்து ஃபஸ்ட் லெசனுக்கான ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுக்கான வீடியோ வந்து கதை வடிவில் வந்து நான் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்து ஒன்லைனர் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா அது வந்து ஸ்டோரியாக சொல்லியிருக்கேன். இது வந்து நான் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறேன், எக்ஸ்பிளனேஷன் பண்ணலை. ஸோ அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் ஆவண காப்பகங்கள் வரலாற்று தகவல்களின் பெட்டகம் உள்ள இடம். லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, சென்னை. லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, சென்னை. இந்தியாவில் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ, இவர் வெனிஸ் நாட்டு பயணி, மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளிலிருந்து அறிந்து கொண்டவர்கள் ஐரோப்பியர்கள். பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தின் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் ஆனந்தரங்கன். இந்திய தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் புதுடில்லி. இந்திய தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் புதுடில்லி. இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகம் இந்திய தேசிய ஆவண காப்பகம். இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகம் இந்திய தேசிய ஆவண காப்பகம். ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களே மிக பெரியது இந்திய தேசிய ஆவண காப்பகம். ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களே மிக பெரியது இந்திய தேசிய ஆவண காப்பகம். இந்திய தேசிய காப்பகத்தின் தந்தை இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். தமிழ்நாட்டு ஆவண காப்பகம் உள்ள இடம் சென்னை. தமிழ்நாடு ஆவண காப்பகம் உள்ள இடம் சென்னை. 1642ஆம் ஆண்டு டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ள இடம் தமிழ்நாடு ஆவண காப்பகம். 1942இல் டச்சு பதிவுகள் தொகுப்புகள் உள்ள இடம் தமிழ்நாடு ஆவண காப்பகம். டாட்வெல் என்பவரால் பெரும் முயற்சியால் சென்னை நாட்குறிப்பு பதிவகம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1917. தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியவர் டாட்வெல். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம்தான் சென்னை நாட்குறிப்பு பதிவகம். அதை வெளியிட்டவர் டாட்வெல். புனித பிரான்சிஸ் ஆலயம் உள்ள இடம் கொச்சின். புனித லூயிஸ் கோட்டை உள்ள இடம் பாண்டிச்சேரி. புனித டேவிட் கோட்டை உள்ள இடம் கடலூர். புனித ஜார்ஜ் கோட்டை உள்ள இடம் சென்னை. இந்தியாவில் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் உள்ள இடம் மியூசியம் டெல்லி. இந்தியாவில் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் உள்ள இடம் டெல்லி. டெல்லி தேசிய அருங்காட்சியகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1949. டெல்லி தேசிய அருங்காட்சியகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1949. நவீன இந்தியாவில் முதல் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1862. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1662. எந்த மன்னர் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார்? 7ஆம் எட்வர்டு. எந்த மன்னர் தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார்? 7ஆம் எட்வர்டு. இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு RBI 1937. இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தங்கிய இந்தியாவின் நோட்டை ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு 1938 ஜனவரி. 6ஆம் ஜார்ஜ் உருவம் தங்கிய 5 ரூபாய் நோட்டை ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு 1938 ஜனவரி. 5 ரூபாய் நோட்டு. கடலூரில் புனித டேவிட் கோட்டையை கட்டியப்பட்ட ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட ஆண்டு 1990. கடலூரில் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட ஆண்டு 1690. வாஸ்கோடா காமா கடல் வழி பயணம் லிஸ்பன் டு கோழிக்கோட் வரை பயணம் செய்த காலம் 1497. கிளம்புவாரு 1498 வந்திருப்பாரு கோழிக்கோட்டைக்கு. துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிளை பகுதி கைப்பற்றப்பட்ட பிறகு இந்தியாவிற்கும் ஐரோப்பியருக்கும் இடையிலான நிலவழி மூடப்பட்ட ஆண்டு 1453. போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி டேஸ் என்று அறியப்பட்டார். மாலுமி ஹென்றி. உலகில் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் நாட்டு மக்களை ஊக்குவித்தவர் மாலுமி ஹென்றி. போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தோலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த ஆண்டு 1487. பார்த்தோலோமியோ டயஸ் என்ற மாலுமியை ஆதரித்த மன்னர் 2ஆம் ஜான். பார்த்தோலோமியோ டயஸ் என்ற மாலுமியை ஆதரித்த மன்னர் 2ஆம் ஜார்ஜ். வாஸ்கோடா காமா கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு 1498. வாஸ்கோடா காமா கோழிக்கோட்டை தான் கள்ளிக்கோட்டை அடைந்த ஆண்டு 1498. 1500ஆம் ஆண்டு வாஸ்கோடா காமாவின் கடல் வழியை பின்பற்றி 13 கப்பல் 100 வீரர்களுடன் கள்ளிக்கோட்டைக்கு வந்த 2வது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். வாஸ்கோடா காமா 20 கப்பலுடன் 2வது முறையாக இந்தியா வந்த ஆண்டு 1501. வாஸ்கோடா காமா வர்த்தக மையம் நிறுவிய இடம் கள்ளிக்கோட்டை கொச்சின் கண்ணனூர். வாஸ்கோடா காமா வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் கள்ளிக்கோட்டை கொச்சின் கண்ணனூர். போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் கொச்சின்.
போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் கொச்சி. வாஸ்கோட காமா 3வது முறை இந்தியா வந்து நோய்வாய்ப்பட்டு காலமான இடம் 1824 டிசம்பர் கொச்சி. 1805இல் இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. 1505 பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. கடற்படையை பலப்படுத்த அல்மெய்டா பின்பற்றிய கொள்கை நீல நீர் கொள்கை. கடற்பயணத்தை பலப்படுத்திய பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா பின்பற்றப்பட்ட கொள்கை நீல நீர் கொள்கை. பிஜப்பூர் சுல்தான்கள் குஜராத் சுல்தான்கள் போர்ச்சுகீசியருக்கு எதிராக டேஸ் டேஸ் சுல்தான்களை ஆதரித்தனர். எகிப்து துருக்கியர்கள். இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சா டி அல்புகர்க். அல்போன்சா டி அல்புகர்க் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து எந்த பகுதியை கைப்பற்றினார்? எந்த வருஷம்? கோவாவை கைப்பற்றினார் 1510 நவம்பர் மாதம். கோவாவை கைப்பற்றினார் 1510 நவம்பர் மாதம். இந்திய பெண்களுக்கான போர்ச்சுகீசிய திருமணத்தை ஊக்குவித்தவர் அல்போன்சா டி அல்புகர்க். விஜயநகர பேரரசுடன் நட்பு உணர்வு கொண்டவர் அல்போன்சா டி அல்புகர்க். 1515இல் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதிகள் வரை போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தியவர் அல்போன்சா டி அல்புகர்க். 1515 பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதிகள் வரை போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தியவர் அல்போன்சா டி அல்புகர்க். அல்போன்சா டி அல்புகர்க்கு பிறகு வந்த கவர்னர் ஆளுநர் நினோடி குன்கா. நினோடி குன்கா தலைநகரை எதிலிருந்து எப்போ மாத்தினார்? கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார் 1530. நினோடி குன்கா தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார் 1530. இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் கோவாவில் அச்சுக்கூடத்தை நிறுவிய ஆண்டு 1556. ஐரோப்பிய எழுத்தாளர் கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்ட ஆண்டு 1563. நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1602. டச்சுக்காரர்கள் இந்தியாவில் வர்த்தக மையம் நிறுவிய இடம் மசுலிப்பட்டினம். டச்சுக்காரர்கள் இந்தியாவில் வர்த்தக மையம் நிறுவிய இடம் மசுலிப்பட்டினம். ஆரம்பத்தில் டச்சுக்காரர்கள் தலைநகரமாக இருந்தது பழவேற்காடு. பின்பு வந்து நாகப்பட்டினம் மாத்திருப்பாங்க. டச்சுக்காரர்கள் முக்கிய வர்த்தக மையங்கள் பழவேற்காடு, சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலச்சோர், கொச்சின். டச்சுக்காரர்கள் 10 ஆங்கில வியாபாரிகள் 9 ஜப்பானியர்கள் இரக்கமின்றி கொன்ற ஆண்டு 1523 அம்பாயன படுகொலை. ஆங்கிலேயர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் பெடராப்பூர் நடைபெற்ற ஆண்டு 1759. பெடராப்பூர் நடைபெற்ற ஆண்டு 1759. பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கெல்டிரியா கோட்டை கட்டியது. கெல்டிரியா கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு 1613. இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய அனுமதி வழங்கப்பட்ட ஆண்டு பட்டய சட்டம் 1600 டிசம்பர் 31. 1600 டிசம்பர் 31 ஈஸ்ட் இந்திய கம்பெனி ஸ்டார்ட் பண்ண. ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹக்கின்ஸ் அனுப்பப்பட்ட ஆண்டு 1608. கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன் போர்ச்சுகீசியரை வென்ற ஆண்டு 1614. ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் சர் தாமஸ் ரோ அனுப்பப்பட்ட ஆண்டு 1615. ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரைக்கு உள்ள மசுலிப்பட்டினத்தில் 1611 நிறுவியிருப்பாங்க. மசுலிப்பட்டினத்தில் 1611 பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிக சந்தகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடம் மெட்ராஸை குத்தகையாக பெற்ற ஆண்டு 1639. போர்ச்சுகீசிய இளவரசி காத்தரின் திருமணம் செய்து கொண்டவர் இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ். திருமண சீராக பம்பாய் தீவை பெற்றவர் இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ். சார்னாக் சுதாநிதி என்ற இடத்தில் வர்த்தக மையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1690. சார்னாக் சுதாநிதி என்ற இடத்தில் வர்த்தக மையத்தை நிறுவப்பட்ட ஆண்டு 1690. 1696 சுதாநிதி ஒரு கோட்டை கட்டப்பட்டது. 1700 வில்லியம் கோட்டை என்று அழைக்க. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764 அக்டோபர் 22. இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்த ஆண்டு 1858. டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டினன் டானிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கிய ஆண்டு 1616 மார்ச் 17. டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டினன் டானிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவிய ஆண்டு 1616 டிசம்பர் 17. டானிஷ் குடியிருப்புகளை நிறுவிய இடம் 1620. 1620 தரங்கம்பாடி தமிழ்நாட்டிலையும் 1676 செராம்பூர் வங்காளத்தையும் நிறுவியிருப்பாங்க.
டேனியர்கள் இந்திய தலைமையிடமாக இருந்த நகரம் செராம்பூர். டேனியர்களின் தலைநகரமாக இருந்தது செராம்பூர். தரங்கம்பாடியை டேனியர்கள் எவ்வாறு அழைத்தனர்? டானிஸ்பர்க். தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியவர் சீகன் பால்கோ. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவப்பட்ட ஆண்டு 1664. 14ஆம் லூயிஸ் அமைச்சர் கால்பிரெட் என்பவரால் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது. வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளில் கடைசி ஐரோப்பிய நாடு பிரான்ஸ். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் நிறுவப்பட்டவர் கரோன். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் நிறுவப்பட்டவர் கரோன். மார்காரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் 2வது வர்த்தக மையமாக மசூலிப்பட்டினத்தில் நிறுவிய ஆண்டு 1669. பிஜப்பூர் ஆட்சியாளர் ஷேர்கான் ரோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் மார்டின் என்பவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவியது 1673. இந்தியாவில் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்ற பகுதியாக விளங்கியது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் உள்ள ஜெயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியவர் மார்டின். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநரான டூப்ளே நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு 1742. ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1731. சோதன்பர்க். எந்த கிழக்கிந்தியத்தின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி உருவாக காரணமாக இருந்துச்சு? டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. இந்தியாவின் போர்ச்சுகீசிய அதிகாரத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் அல்போன்ஸ் டி அல்புகர்க். ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடித்தவர்களின் முதன்மையானவர்கள் போர்ச்சுகீசியர்கள். 1453 கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கி. சர் வில்லியம் ஹக்கின்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்து. இந்தியாவில் ஆங்கிலர் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை 1639. இந்தியாவின் வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். தரங்கம்பாடி யாருடைய வர்த்தக மையமாக இருந்துச்சு? டானிஸ்பர்க். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப்பட்ட முதல் முகலாய பேரரசர் ஜஹாங்கீர். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் நியமிக்கப்பட்டது? கால்பிரெட். டச்சுக்காரர்கள் 1602, ஆங்கிலேயர்கள் 1600, டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர்கள் 1664. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ வேணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஃபுல் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இது பாருங்க, அப்பதான் புரியும்.